ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு லவ்வர்ஸுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்க்கலாம். இப்போ பிரியா அப்படின்றவங்க கேட்குறாங்க, டிட் யூ ரீச் ஹோம் சேஃப்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வீட்டுக்கு போய் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு அர்த்தம். இந்த டிட் அப்படின்ற வார்த்தை ஒரு வாக்கியத்துல வந்துட்டாலே அப்ப நம்ம கடந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? இப்போ டிட் யூ ரீச் அப்படின்னா நீ ரீச் பண்ணிட்டியா. ரீச் அப்படின்ற வார்த்தைக்கு சென்றடைவது, போய் சேர்வது. சென்றடைவது அப்படின்னாலும் போய் சேர்வது அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான், குழம்பிக்காதீங்க. சேஃப்லி அப்படின்னா பத்திரமாக. டிட் யூ ரீச் ஹோம் சேஃப்லி? டிராஃபிக் வாஸ் வெரி ஹெவி டுடே. பத்திரமா வீடு போய் சேர்ந்தியா? இன்னைக்கு டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுக்கு விஜய் சொல்றாரு, எஸ் பிரியா, ஆமா பிரியா, ஐ ரீச்ட். இப்பதான் ஐ ரீச்ட் அப்படின்னா நான் வந்து சேர்ந்தேன். ஜஸ்ட் நவ், இப்பதான். ஐ ரீச்ட் ஜஸ்ட் நவ், இப்பதான் வந்து சேர்ந்தேன். டிட் யூ ஹாவ் யூர் டின்னர்? நீ சாப்பிட்டியா? நீ டின்னர் சாப்பிட்டியா? நீ உன்னுடைய டின்னர் சாப்பிட்டியா அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ கவனிங்க, HAVE ஹாவ் அப்படின்ற வார்த்தைக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சாப்பிடுறது, சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. டிட் யூ ஹாவ் அப்படின்னா நீ சாப்பிட்டியா, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தங்களை காலை வேலையில பார்த்து நீங்க சாப்பிட்டீங்களா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா டிட் யூ ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேளுங்க. ஒருத்தங்களை மதிய வேலையில பார்த்து நீ சாப்பிட்டியா, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா டிட் யூ ஹாவ் யுவர் லஞ்ச் அப்படின்னு கேளுங்க. ஒருத்தங்களை இரவு வேலையில பார்த்து நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா டிட் யூ ஹாவ் யுவர் டின்னர் அப்படின்னு கேளுங்க. இப்போ விஜய் வந்து கேட்கிறாரு, டிட் யூ ஹாவ் யுவர் டின்னர் அப்படின்னு கேட்கிறாரு. சாப்பிட்டியா நீ அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பிரியா என்ன சொல்றாங்க, நாட் எட், இன்னும் இல்ல. நாட் அப்படின்னா இல்ல, எட் அப்படின்னா இன்னும். வெயிட்டிங் ஃபார் மாம், அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். டு சர்வ், பரிமாறுவதற்கு, சாப்பாடு பரிமாறுறதுக்கு அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ கவனிங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் உடனே என்ன பதில் சொல்லுவீங்க இங்கிலீஷில்? ஐ எம் வாட்சிங் டிவி அப்படின்னு பேசுவீங்களா இல்லையா? சரி, ஆனால் ஐ எம் இது சேர்த்துக்கு தேவை கிடையாது. வாட்சிங் டிவி அப்படின்னு பேசினாலே போதுமானது. அப்படிதான் நிறைய பேர் பேசுவாங்க. இப்போ யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ எம் வாட்சிங் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு பேசலாம். ஆனால் வெறுமனே ஐ எம் இது சேர்த்துக்காம வாட்சிங் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு பேசிட்டு போகலாம், தப்பு கிடையாது. இப்படிதான் நிறைய பேர் பேசுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு நீங்க பேசலாம், ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இப்படிதான் பேசுவாங்க. சரிங்களா? வெயிட்டிங் ஃபார் மாம் டு சர்வ் அப்படின்னா அம்மா சாப்பாடு வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். வாட் அபவுட் யூ? நீ சாப்பிட்டியா? வாட் அபவுட் யூ அப்படின்னா உன்னை பற்றி என்ன அப்படின்னு தான் அர்த்தம். அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா வாட் அபவுட் யூ. இந்த கேள்வியை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு கேள்வியை நம்ம கிட்ட ஒருத்தங்க கேட்டுட்டாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். இப்ப திரும்பவும் அவங்க கேட்ட கேள்வியே அவங்க கிட்ட நம்ம கேட்கிறோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம ரிப்பீட் பண்ண தேவை கிடையாது. அப்ப வாட் அபவுட் யூ அப்படின்னு நம்ம கேட்கிறோம். உன்னை பற்றி என்ன, அப்புறம் எப்படி, அப்புறம் நீ எப்படி, நீ சாப்பிட்டியா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நீ எப்படி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்படி பிரியா கேட்ட உடனே விஜய் என்ன சொல்றாரு, ஐ எம் கோயிங் டு ஈட் நவ். நான் இப்ப சாப்பிட போறேன். ஐ வாஸ் திங்கிங், நான் நினைச்சிட்டு இருந்தேன், அபவுட் அவர் கான்வர்சேஷன், நம்மளுடைய கான்வர்சேஷன் பத்தி. டுடே, இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன் பத்தி நான் நினைச்சிட்டு இருந்தேன். கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல், பேசிட்டு இருக்கிறது இல்லையா? சரி, இன்னைக்கு நம்ம பேசினதை பத்தி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரியா, ரியலி, உண்மையாவா? வாட் வேர் யூ திங்கிங், என்ன நினைச்சிட்டு இருந்த? வாட் ஆர் யூ திங்கிங் அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிற? வாட் வேர் யூ திங்கிங் அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருந்த? பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனா என்ன நினைச்ச? டெல் மீ, சொல்லு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, ஜஸ்ட் ஐ வாஸ் திங்கிங் ஹவு லக்கி ஐ எம், நான் எவ்வளவு லக்கி டு ஹாவ் யூ இன் மை லைஃப், என் வாழ்க்கையில் நீ கிடைச்சதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன்னு ஜஸ்ட் ஐ வாஸ் திங்கிங், நான் சும்மா நினைச்சிட்டு இருந்தேன். ஐ எம் லக்கி டு ஹாவ் யூ அப்படின்னா நீ கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு பிரியா சொல்றாங்க, விஜய் டோன்ட் மேக் மீ பிளஷ் நவ். டோன்ட் மேக் மீ பிளஷ் அப்படின்னா என்ன வெக்கப்பட வைக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் மேக் மீ பிளஷ் நவ் அப்படின்னா என்ன கூச்சப்பட வைக்காத, என்ன இப்போ வெக்கப்பட வைக்காத. யூ ஈட் ஃபர்ஸ்ட் நீ போய் சாப்பிடு, ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய், ஹஹா ஓகே பிரியா, சரி பிரியா. வில் யூ கால் மீ அப்படின்னா நீ எனக்கு கால் பண்ணுவியா? ஆஃப்டர் ஈட்டிங், சாப்பிட்டதுக்கு அப்புறம், சாப்பிட்டு முடிச்ச பிறகு நீ எனக்கு கால் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிரியா,
டெஃபினெட்லி விஜய், கண்டிப்பா விஜய். ஐ வில் கால் யூ அரவுண்ட் 9:30. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் ஐ உடனடியா வாங்கிக்கலாம். சரி, இப்ப கவனிங்க. ஐ வில் கால் யூ அப்படின்னா நான் உனக்கு கால் பண்றேன், நான் உனக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். சரியா நான் உனக்கு 9:30 மணிக்கு கால் பண்றேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ வில் கால் யூ அட் 9:30 அப்படின்னா சரியா 9:30 மணிக்கு. அட் அப்படின்னா அரவுண்ட் அப்படின்னா ஒரு 9:30 மணி போல, ஒரு 9:35 இருக்கலாம் கால் பண்ணலாம், ஒரு 9:40 இல்லைன்னா கால் பண்ணலாம், இல்லைன்னா 9:25 கால் பண்ணலாம், இல்லைன்னா 9:20 கூட கால் பண்ணலாம். அப்போ 9:30 மணி போல அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம் இல்லையா? அப்போ அரவுண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு துல்லியமா சொல்ல முடியாததுக்கு அரவுண்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கணும். சரிங்களா? ஓகே. நாங்க கள்ளக்குறிச்சி பக்கம் நாங்களாம் எப்படி நம்ம பேசுவோம், இந்த கிராமத்து சைடில் ஒரு 9:30 மணி வாக்கில் கால் பண்ணுறேன் வாக்கில் அப்படின்னு பேசுவோம். இந்த மாதிரி வட்டார வழக்கில் சில வார்த்தைகள் மாறும். போல அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது. ஓகே பிரியா, ஐ வில் வெயிட் ஃபார் யுவர் கால். நான் உன்னுடைய காலுக்காக வெயிட் பண்ணுவேன். டோன்ட் பி லேட் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரியா, ஓகே விஜய், ஈட் வெல். சரி விஜய், நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, யூடியூப் பிரியா, நீயும் தான் பிரியா, நீயும் தான் அப்படின்னா நீயும் நல்லா சாப்பிடு அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. லவ் யூ பாய். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப் பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.